இந்த அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, அன்னைக்கே கூட்டம் நடக்குது. அப்ப சுகவனத்தை கலைஞர் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? யானையின் காதில் புகுந்த எறும்பேன்னு கூப்பிட்டாரு, கட்டெரும்பேன்னு. யானை எவ்வளவு பெருசு. ஆட்சியினுடைய தொடர் வாய்ப்பு வந்து நீங்க அந்த மக்களுக்கு சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்பி அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லையா தூக்கி போட்டுருவாங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் தூக்கி எறியப்பட்டிருக்காரு. அந்த அம்மாவே தோத்து போயிருக்காங்க. கருணாநிதிக்கும் அதான் நிலைமை. பர்கூர்ல தோத்தாங்க. ஆமா, யாருக்கிட்ட தோத்தாங்க? ஒரு சின்ன பையன் சுகவனம்னு ஒரு கேரக்டர் கிட்ட. ரெட்டலையும் சூரியனையும் அழிக்க முடியாதுங்க. நான் ஒரு சாரா சொல்லல. எம்ஜிஆர் உருவாக்குன ரெட்டலையும் அழிக்க முடியாது எவனாலையும். துரோகத்தாலையும் பல்வேறு இந்த மாதிரி வந்து அடக்குமுறையாலையும் ஒருவேளை ரெட்டலையை முடக்கலாம், அழிக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? இதே மாதிரி தான் திமுகவுக்கும். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க கோடங்கே. வணக்கம் ஒற்றன். சொல்லுங்க ஒற்றன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சரி, அரசியல் பரபரப்புலாம் இருந்துருக்கு. அதுவும் வந்து திமுக வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்து முப்பெரும் விழா அப்படின்லாம் கொண்டாடினாங்க. அந்த முப்பெரும் விழா எப்படி நடந்துச்சு? முப்பெரும் விழா எப்படி நடந்துச்சுன்னா அருமையாக நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு விழா, அதுவும் வந்து மக்களை திரட்டி ஒரு விழாவை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக அந்த விழா இருந்துச்சு. அப்படி சொன்னோம்னா நம்மளை என்ன கீழே குத்துவானா, ஆஹா வந்துட்டான்டா ஊப்பி 200 ரூபா ஊப்பின்னு குத்துவான். நான் சொல்லலைங்க, ஊர் உலகமே சொல்லுது. என்னன்னா கொஞ்ச நாள் அது இந்த சொன்னீங்கல்ல, சில தினங்களுக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்துச்சு. அது கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் வந்து பர்மிஷனே இல்லாமல் ரோட் ஷோ போனார் பாருங்க. அந்த தற்கொலை கூட்டம் ஒன்று இருந்துச்சுல்ல, விஜய் ஷோலாம் போல போனதுக்கு போலீஸ் யாருங்க? ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. ரோட் ஷோக்கு பர்மிஷனே கிடையாது, வாண்டடா ரோட் ஷோ போயிருக்காரு. ஏன் பெர்மிட் பண்ணீங்க? அங்க ஏர்போர்ட்ல இருந்து போகும்போது வேனை தடுத்துக்கலாம்ல. ஏன் தடுக்காதது யாரோட? அரசு உங்க கையில. உங்க லட்சணம் தெரியணும்ல மக்களுக்கு. ஏர்போர்ட்ல நீங்க உடைச்சிங்கல்ல மிஸ்டர். மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நீங்க அதை தடுத்துக்கணும். தடுக்காதது இன்னும் தப்பு செய்ய விட்டு தண்டிக்கிறது தவறு. இது எப்படி தெரியுமா? போலீஸ் வந்து எங்க தெரியுமா, ஒயின் ஷாப் பக்கத்துல போய் அங்கே குடிக்கிறவங்க பிடிக்க மாட்டாங்க, ஓரமா நின்று ஒதுங்கி பிடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கதையா இருக்கும் உங்க கவர்மெண்ட். நீங்க வந்து உங்க கவர்மெண்ட் ஏன் கவர்மெண்ட் இல்லைங்க, நம்ம கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களும் நானும் மக்கள் தான், ரைட்டா? அந்த பாணிக்கு வந்து ஒத்துக்கிறீங்களா? அது மாதிரி இப்ப முப்பெரும் விழாக்கு வருவோம். அந்த ரோட் ஷோ பர்மிஷன் இல்லாம பண்ண ரோட் ஷோ, அங்க போய் ஒரு கூட்டத்துக்கு போனது, இது எல்லாத்தையும் விட இந்த கூட்டத்திலையும் இங்கேயும் மக்கள் வந்தாங்க. அப்ப எல்லாருமே போடுறாங்க என்னன்னா, கிரீன் மேட்ல வந்து எடிட் பண்ணிட்டாங்க, இதுல வந்து மக்கள் கூட்டத்தை பெருசா காமிச்சிட்டாங்கன்னு. ஒண்ணு, திமுகவுடைய முப்பெரும் விழால பெரும்பாலும் எந்த ஊர்ல நடத்துறாங்களோ அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் நிர்வாகிகள் மட்டும் தான் வெளியே வருவாங்க, மக்கள் வரமாட்டாங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, நின்று இருக்காங்கன்னா கொட்டும் மழையிலும் கலையாம கூட்டம் நின்று பார்த்துருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவோ இல்லை அதிமுகவோ ரெண்டையுமே நான் அதில் பேலன்ஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா திமுகவுக்கு வரக்கூடிய கூட்டமும் அதிமுகவுக்கு வர கூட்டமும் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்குற கூட்டம் மட்டும் இல்லை, தொண்டர்கள் கூட்டம், ஓட்டு போடுற கூட்டம். அதை நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான், அது ஓட்டா மாறாது. அது நம்ம சொல்ல முடியாது சார். ஒரு எலெக்ஷன் போனாதான் நமக்கு அதுதான் இல்லைங்க. நான் சொல்ல வரத ரீசன் என்னன்னா, ஓட்டா மாத்துற மாதிரி நீங்க அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க, மாத்துங்கன்னு சொல்றோம். இப்போ இந்த முப்பெரும் விழாலையும் எல்லா இடங்களிலும் பல விஷயம் நேர்த்தியா நடந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும், எல்லா கூட்டத்திலையும் இருக்கும். அதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த முப்பெரும் விழாவில் வந்து எவ்வளவு பேர் க்ரௌட் வந்தாங்க சார்? அது எவ்வளோ பேர் எனக்கு கண்டுபிடிக்க முடியலங்க, தெரியல. ஏன்னா இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதையும் விஜய் தான் இழுத்தாகணும், அவங்க கூட்டத்தில் தான் எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இவங்க அப்படி சொல்கிற ஆளே கிடையாது. அதிமுகவும் சொல்லாது பெரும்பாலும். இப்போ எடப்பாடி வந்த பிறகு தான். இப்போ ஜெயலலிதா கூட்டத்துக்குலாம் எவ்வளோ வந்தாங்கன்னு எந்த காலத்திலும் ஜெயலலிதா வந்து என் கூட்டத்துக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க சொன்னதே கிடையாது. எடப்பாடி தான் சமயத்தில் இல்லாமல் திடீர்னு எனக்கு வந்து 10 லட்சம் பேர் வந்தாங்க, 8 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக பண்ணுறதில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச வகையில் கண்டிப்பா எப்படியும் ஒரு நல்ல கிரௌட் அங்க வந்திருக்கும். ஏன்னா இங்க இவருக்கு ஒரு சேர் கூட உடையலங்க, அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இல்ல மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா இங்க நடத்துனாங்க. எங்க தெரியும் இல்லைங்க? எங்க நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல ஒரு அதுல கூட நிறைய காலி சேர்லாம் இருந்துச்சு, போட்டோ எல்லாம் எடுத்து. காலி சேர் எல்லா கூட்டத்துக்கும் இருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினாலும் காலி சேர் இருக்கும், அது அமித்ஷா பேசினாலும் காலி சேர் இருக்குங்க. அது மேட்டர் இல்லை. எடப்பாடி பேசும்போது காலி சேர்ல தானே பேசிட்டு இருக்காரு. அந்த காலி சேர் போறது கூட அளவோடு உங்களுக்கு இவ்வளவுதான் கூட்டம் வரும் தெரிஞ்சு போட தெரியல. இப்போ அது தப்பே இல்லையே. நீங்க நிற்பதற்கு உட்காரத்துக்கு இடம் இல்லாம நின்றுட்டு இருக்கிறத விட காலி சேருக்கு தப்பே கிடையாது. வாக்கு வாங்குறாங்களா, ஜெயிக்கிறாங்களா, இது ரெண்டு தான் பார்க்கணும். காலி சேரை பார்த்து ஆஹா காலி ஆயிடுச்சு, திமுக காலி இல்ல அதிமுக காலின்னு சொல்ல முடியாது. அதிமுக காலின்னு பேசுறது முட்டாள்தனம். நிர்வாக திறன். ரெட்டலையும் சூரியனையும் அழிக்க முடியாதுங்க. நான் ஒரு சாரா சொல்லலை. எம்ஜிஆர் உருவாக்குன ரெட்டலையும் அழிக்க முடியாது எவனாலையும். துரோகத்தாலையும் பல்வேறு இந்த மாதிரி வந்து அடக்குமுறையாலையும் ஒருவேளை ரெட்டலையை முடக்கலாம், அழிக்க முடியாது.
அதை ஒத்துக்கிறீங்களா? இதே மாதிரி தான் திமுகவுக்கும். திமுகவுக்கு காலத்துக்கு வந்து வரிசையாக வாரிசுகள். நாளைக்கு உதயநிதியோட பையன் கூட வருவான், வேற வழியே இல்லாம அவனையும் ஏத்துக்கு தான் செய்வாங்க. இப்பவே எல்லா இடங்கள்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ப நிதினு. பட் நமக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு அங்க நிர்வாகத்திறன் பல பேர் இருக்கிறாங்க. எனக்கு உதயநிதி ஸ்டாலினை விட மிகச் சிறந்த அறிவாளிகள் அங்க இருக்காங்க. அவங்க குடும்பத்திலே இருக்காங்க. அவங்க குடும்பத்திலே இருக்காங்க. அருள்நிதியை நான் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பல பேர் இருக்காங்க. ஏ ராஜா இருக்காரு அந்த கட்சியில, அப்புறம் கனிமொழி இருக்காங்க. கனிமொழி வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு நிர்வாக திறமைங்க. ஆராசாக்கு இருக்கிற அறிவுத்திறனும் திறமையும் மிக பெருசு. உதயநிதியை விட மிக பல மடங்கு உங்களுக்கு பெருசு. இப்ப நீங்க சொன்ன அருள்நிதி, உதயநிதியோட அருள்நிதி மிக சிறந்த நிர்வாகத்திறன். அவர் நடிகர்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஏரியால எலெக்ஷன்ல அவர் சைலண்ட் கருணாநிதி பயங்கர வேலை செய்யறாரு. அப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுங்களேன், ஏதோ வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த மாதிரி நினைப்பாங்க. உண்மையை தான் சொல்றோம், தப்பு இல்ல. டாபிக் மாறி போயிடும். சரி, நம்ம இதுக்குள்ளே வருவோம். நம்ம ரைட், இப்போ இந்த விழா சிறப்பா நடந்துச்சு வேற. சரி ரைட், சிறப்பா நடந்துச்சுங்க. ரைட், அந்த ஒரு முப்பெரும் விழா வந்து நடத்துறாங்கன்னும் போது திமுக வந்து எப்பயுமே வந்து நாங்க திராவிடன், நாங்க தமிழ்ல சிறந்தவர், தமிழ் 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 ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு சொல்றாங்கன்னும் போது ஒரு எழுத்து, ஒரு பேனர், ஸ்டாலின் உட்காராரு, முதல்வர், திமுகவுடைய தலைவர் உட்காராரு, அவருக்கு பின்னால் வைக்கக்கூடிய பேனர்ல வழங்கி சிறப்புரைன்றதை வந்து கீ இச்சு போறதுக்கு சி இச்சுன்னு போட்டிருக்காங்க. அதை கூட கவனிக்கிறதுக்கு திராணி இல்லையா அப்படின்றத என்னோட கேள்வி சார். ஏன்னா அது ஒருவேளை போட்டோஷாப்பாங்க, எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் போட்டோஷாப்ல இல்லை, எல்லா சேனல்ல வந்ததுலயுமே அப்படிதான் வந்திருக்கு. அப்படியா? அப்ப எந்த சேனல்காரனும் கேள்வி கேட்கல. உங்களை மாதிரி வந்து நெறியாளர்கள் தான், அதுவும் உங்களை மாதிரியான ஆட்கள் தான் கேள்வி கேட்கறீங்க. யாருமே கேட்கல சார். உங்களை பாராட்டுறேன் நான். இல்லைங்க, திமுகவுடைய நற்செயல்களையும் நான் பாராட்டியிருக்கேன், நீங்களும் பாராட்டிருக்கீங்க, புரியுதுங்களா? அஇஅதிமுகவுடையும் பாராட்டியிருக்கோம். அதே மாதிரி அவங்களோட குறையும் சுட்டி காட்ட வேண்டிய நம்மளை போல பத்திரிகையாளர்கள் தான். கண்டிப்பா இதை வந்து இவங்க எல்லாமே சொல்றாங்க. தமிழ் தமிழ்னு 1000 பேசும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவறு, நீங்க சொன்னதை நானும் பார்த்தேன். அதுக்கு நீங்க சொன்ன பிறகு தான் பார்த்தேன், எனக்கும் கவனத்துல வரல. நீங்க சொன்ன பிறகு தான் திரும்பி அதை போய் பார்த்தேன். ஆக்சுவலா இந்த யானைக்கும் அடிசு இருக்கும் ஒரு பழமொழி இருக்கும்ல, அங்க வந்து எல்லாருடைய பார்வையும் வந்து இந்த பேனர்ல என்ன தப்பு இருக்குன்னு கவனம் இல்லை. ஆக்சுவலா பார்த்துருக்கணும். கண்டிப்பா அதான் சொல்றேன், பார்த்துருக்கணும். இவங்களுடைய பார்வை எல்லாமே இருந்த இந்த அமைப்பை, இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக எந்த சிக்கலும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறதுலே இருந்தாங்க. ப்ரமோஷன் ஃபுல்லா என்ன போட்டிருக்காங்க, டேய் பாடுறா, மாநாடுனா எப்படி நடத்தணும், கூட்டம்னா எப்படி நடத்தணும்னு யாருக்கு சொல்றாங்க? முழுக்க முழுக்க அவங்க டார்கெட் வந்து விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு டார்கெட்டாவே எடுக்கக்கூடாது திமுக. அப்போ விஜய் சொல்றது உண்மையா மாதிரி தான் மதிக்க கூடாது. விஜய் சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆகுது. இவங்க சொல்றது விஜய்க்கோசரம் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தெரிஞ்சுச்சா? விஜய் தான் சொல்ல என்னோட எதிரியே வந்து திமுக தான், திமுக. அதுதான் சொல்ல வரேங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது முழுமையா உள்வாங்கினாதான் அவங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து இவங்க ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டியதில்லை. இவங்களுடைய முழுமையான எதிரியா அதிமுக தான். விஜய் இப்போ வராரு, அவருக்கு எத்தனை % ஓட்டு கூட யாருக்கும் தெரியாது. இவங்க அவனை ஊதி பெரிதாக்குற விஷயத்துல பெருசாக்குறாங்க. ஊடகங்கள் பூரா என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தோவரார் தோவரார் தோவரார், விஜய் வரார் விஜய் வராருன்னு பெருசா பண்ணாங்களா? இவர் முதலமைச்சர், எனக்கு முதலமைச்சருடைய அந்த பேச்சிலேயே ஒரு விஷயம் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. எனக்கு சில பேர்லாம் வந்திருக்காங்க புதிய எதிரிகள்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா, எனக்கு இதெல்லாம் உடன்பாடே இல்லை. இந்த எலெக்ஷன்ல யார் வேணா நிக்கலாம், மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தா மட்டும்தான், தேர்ந்தெடுத்தாதான் உங்களுக்கான அதிகாரம், அரசியல் அங்கீகாரம்லாம் கிடைக்கும். கரெக்ட். நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆட்சியினுடைய தொடர வாய்ப்பு வந்து நீங்க அந்த மக்களுக்கு சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்பி அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லையா தூக்கி போட்டுருவாங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் தூக்கி எறியப்பட்டிருக்காரு, அந்த அம்மாவே தோத்து போயிருக்காங்க. கருணாநிதிக்கும் அதான் நிலைமை. பர்கூர்ல தோத்தாங்க. ஆமா, யாருக்கிட்ட தோத்தாங்க? ஒரு சின்ன பையன் சுகவனம்னு ஒரு கேரக்டர் கிட்ட. அந்த டைம்ல எல்லாரும் அவங்களுடைய பார்வை முழுக்க டிஆர் நின்னார். அந்த தேர்தலில் யார ஜெயலலிதாவை எதிர்த்து டிஆர் நின்னாரு. இந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டாங்க எல்லாருமே. ஜெயலலிதா அசைக்க முடியாத ஆளு, டெபாசிட்லாம் கீழே நிற்கிற அத்தனை பேருக்கும் போயிடுவோம். நாங்க யாரும் எதிர்பார்க்கல. சுகவனம் தோத்து போயிட்டாரு. கருணாநிதி அவரை என்ன சொல்லி கூப்பிட்டாரு தெரியுமா அறிவாலயத்தில்? யார்? சுகவனம் தோத்துட்டாரு. சுகவனம் ஜெயிச்சாரு. சுகவனம் ஜெயிச்சாரு, ஜெயலலிதா தோத்துட்டாங்க. அந்த ஜெயிச்ச பிறகு ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வெளியே தெரிஞ்ச பிறகு இந்த அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அன்னைக்கே கூட்டம் நடக்குது. அப்ப சுகவனத்தை கலைஞர் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? யானையின் காதில் புகுந்த எறும்பேன்னு கூப்பிட்டாரு, கட்டெரும்பேன்னு. யானை எவ்வளவு பெருசு. அவர் வந்து ஏன் அதை சொன்னார்னா, எல்லாரும் சுகவனம்லாம் ஒரு ஆளாயா, டம்மி கேண்டிடேட்டு, என்ன டம்மி பீஸை போட்டிருக்காங்க, ஜெயலலிதா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. நாங்கள்
அதுக்கு காரணம் என்னன்னா அந்த 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 ஆட்சி ஜெயலலிதா தான் அப்போ கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்திறன் வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த அம்மா வீட்டுக்குள்ளே கிளம்புறதுக்கு முன்னாடியே ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவான். நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் பார்க்குற எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. அதை அந்த அம்மா அப்போ எந்திரிச்சு கூட எந்திரிச்சிக்காது, ரோடை பிளாக் பண்ணுவான். அந்த அம்மா ஃப்ளைட்டில் போச்சுன்னா இங்கே ரோடை பிளாக் பண்ணுவான். ரொம்ப அட்ராசிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. இவ்வளோ ஆணவமா உனக்கு, வெளியே போன்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் அது இப்பயும் வந்து டிஎம்கே ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறதுனால ரோடை பிளாக் பண்ணுறாங்களா? அவர் போகும்போது ரோடு பிளாக் இல்லைங்க, அது முன்னாடி இல்லைங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி ஜனங்களோட தான் போனார். இப்போ யார் கொடுத்த ஐடியா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ ரோடெல்லாம் மறுபடியும் திடீர்னு எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அது அவருக்கு ரொம்ப சிக்கலை தான் உண்டாக்கும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் விடப்படாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய விஷயம்லாம் எதுவுமே மனசு வச்சு செய்வானுங்க, யோசிக்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ண ஏது பண்ணலாம் பார்க்க மாட்டான். அன்னைக்கு அவனுக்கு பிடிக்கலையா அடிச்சு தூக்கிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க, ரெண்டுக்கு தாங்க வந்து உங்களுக்கு செல்வாக்கோட சண்டை போடுற இடம். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக தான். அந்த சிம்பிளுக்கு தான் மற்றவர்கள்லாம் வந்து மூன்றாவது இடத்துக்கு தான் சண்டை போட முடியுமே தவிர இங்கே முழுமையான விஷயமா நீங்கள் பண்ண முடியாது. ரைட். அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா, இந்த முப்பெரும் விழா நடந்துச்சுன்னா இவங்க ஆளும் கட்சியில் தான் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தேவைன்ட்டு குத்தாட்டம் போடுறது எது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அநாகரிகமான ஒரு ஆட்டம் வந்து அந்த குத்தாட்டம்லாம் தேவையா? பெண்களை வந்து அந்த நீங்கள் நடனம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த பீரியடுக்கு இந்த மாதிரிலாம் தேவை. இப்பயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற அதுவும் ஆளும் திமுக அவங்க வந்து ஒரு பெண்களை வந்து அவ்வளோ கீழ்த்தனமாக நடனம் ஆட வைக்கிறது நல்லது. ஆக்சுவலாக என்னன்னா, இதுதான் இப்போ உருவான கல்ச்சர் இல்லைங்க, காலங்காலமான கல்ச்சரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஸ்டேட்டுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எந்த ஆட்சியும் இருந்தாலுமே எந்த ஆட்சி இருந்தாலும் அது வந்து அவ்வளோ கொடூரமானவர்கள்லாம் நீங்கள் அதுக்காக அதிமுக குறைச்சலாம் மதிப்பிடலை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற விட அதிமுகவில் அதிகமான இப்போ கம்ப்ளைண்ட்னா உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இங்கே ஆக்ஷன் எடுத்து சிக்கியிருக்கானுங்க. இப்போ பொள்ளாச்சி வந்து எவ்வளோ நாள் கழிச்சு தெரிஞ்சுது அதிமுகவில். பட் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனைனா அவனுக்கு உள்ளே போட்டாங்க. இன்றைக்கி அவன் நிலைமை என்னன்றது அப்புறம். ஆனால் உடனடியாக நடவடிக்கை. அதில் என்ன விஷயம்னா, எல்லாரும் என்ன ஊதி பெருசாக்குனாங்கன்னா அந்த சார் யாருனாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு எல்லா ரெக்கார்டும். இன்னைக்கு அதில் உண்மை இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற அண்ணாமலை, இன்னைக்கு இருக்கிற அண்ணாமலை, அன்னைக்கு அண்ணாமலை பவரில் இருந்தார், எதிர்த்து பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு இருக்கிற அண்ணாமலை அதை இன்னும் வேற மாதிரி கையில் எடுத்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இப்போ அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. ஆக மொத்தம் தேவைக்கு தான் சிலதை பெருசாக்குறாங்கன்னு தெரியுது. அதனால நீங்கள் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ரெண்டு கட்சிகள் எந்த ஆட்சி ஜெயலலிதா பீரியட்லலாம் வந்து பெண்கள் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் குறைலாம் சொல்ல முடியாதுங்க. குத்தாட்டம்ன்றதெல்லாம் இப்போ வந்து அது எழுதப்படாத விதியாயிடுச்சு. இல்லை சார், அதெல்லாம் தேவையா அப்படின்ற அது ஒன்றும் தவிர்க்க முடியாதுங்க. இதாவது பரவாயில்லைங்க, நார்த்லலாம் போய் பாருங்க, இதை விட ரொம்ப மோசமான நடந்தது. நார்த்தில் வந்து கொடூரமான, நீங்களே சொல்ல தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு, இதனால பெண்கள் பாதிப்படைய மாட்டாங்க சார். அவங்களுடைய கல்ச்சர் அது பாதிப்புன்னு சொல்ல சார். பெண்களை வந்து இன்னும் அசிங்கமாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஆகுது. ஏன் அந்த மாதிரி ஒரு நடனம் தேவை? எம்ஜிஆர் காலத்திலேயே அதெல்லாம் வந்துச்சு சார், இருந்துச்சு சார். எம்ஜிஆர் பெண்கள் மாற ரைட், நீங்க சொல்ற நான் அக்ரி பண்ணிக்கிறேன், மாறணும். நீங்க எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் வந்து பாட்டிங்களை போய் கட்டி பிடிப்பாரு. ஆனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருக்கும். இது இங்க வந்து சினிமா மோகத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. அது எப்ப மாறும்? அதுதானே மாறணும். ஓட்டர்ஸ் எப்ப சினிமாக்காரன் ஓட்டு போறதை நிறுத்தினாலும் அன்னைக்கு மாறிடும். அது நடக்குமா? அது கஷ்டம் தான் இங்க. ஏன்னா நீங்க வந்து ரெண்டையும் பின்னி பிணைஞ்சிட்டாங்க. அரசியலும் கலையும் பின்னி பிணைஞ்சிருச்சு. இங்க இருந்து தான் வராங்க, அங்க இருந்து தான் போறாங்கன்னு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது மாற்ற முடியாது. அது வெளியில வர்றதுக்கு சில காலம், சில என்ன சொல்றது, நூற்றாண்டுகள் கூட அது மாறலாம். நம்ம இருப்போமானே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எது நடந்தாலும் இந்த ஆட்டத்தினாலேயோ பாட்டத்தினால மட்டும் இவங்க இப்படி இருக்காங்கன்னு யாரும் கணிக்க முடியாதுங்க. அன்னைக்கு அந்த ஆட்சி மீதான என்ன ஒரு வெறுப்பு வருது, என்ன ஒரு விஷயம் வருது, இல்லாததை ஊதி பெருசாக்கி ஆட்சியை பிடிச்சவங்க உண்டு. இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. 2G கேஸ் என்னாச்சு? 2G கேஸ்ல ஆட்சியை பிடிச்சாங்க. 2G கேஸ்ல எது வரைக்கும் தானே ஒரே ஆள் போராடி, அவரே வாதாடி, அவரே வெற்றியாளராக வெளியே வந்தார். அவருக்கு தெரியும் இல்லைங்க, அவருக்கு தெரியும் இல்லைங்க என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு, எது எந்த கிரவுண்ட் லெவலில் நம்ம போகணும்னு தெரியும். 2Gக்கு அப்புறம் 3G வந்து 4G வந்து 5G வந்துடுச்சு இன்னைக்கு. அப்ப நீங்க வந்து அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாம் பேசுறாங்க. அது வெளிப்படையா வெளியில தெரியவே இல்லை. அதனால எல்லாம் நேரத்துக்கு தக்க மாதிரி தான் நடக்குது. அதனால அதை நம்ம மட்டுமே வந்து முக்கியத்துவம் சொல்லியோ இல்லைனா வந்து இந்த மாதிரி டான்ஸ் எனக்கு அந்த டான்ஸ் கல்ச்சரில் விருப்பம் இல்லை. நீங்கள் வந்து சொல்ல வரீங்கன்னா ஒரு 4 பேர் விட்டு பேச வைங்க.
எவ்வளோ எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஆட்டம் பாட்டத்தை கட் பண்ணணும் நியாயப்படி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை என்டர்டெயின் பண்ணால் தான் மக்கள் நிற்பாங்கன்ற மாதிரி சூழ்நிலை மாறிட்டதுனால அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா கட்சிகள்லையும் கேப்டன் இருக்கும்போது அவருடைய மீட்டிங்லேயும் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம்லாம் இருந்திருக்குங்க. இல்லை இருந்து சார், இதெல்லாம் அதே இல்லாத கூட்டம்னா கம்யூனிஸ்ட் கூட்டத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆமாம், இவங்க கூட்டத்திலையும் இருக்கு. மாற்ற முன்னேற்றம் ஒரு குரூப் வந்தாங்கல்ல, என்ன அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுப்புற கலைகள்னு பெண்கள் ஆட விடுவாங்க சார். நாட்டுப்புற பெண்கள் இல்லை, அங்கேயும் அரகுற ஆடை தாங்க. நாட்டுப்புற கலையை நம்ம கொச்சைப்படுத்தல, ஆனால் அங்கேயும் நாட்டுப்புற கலையாக ஒரிஜினல் கலையில வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்திருக்கும். இப்போ எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. எல்லாமே கவர்ச்சியான உடை, மினுமினுக்கிற ஜிகின்னு போட்டுக்கிட்டு ஆடக்கூடிய உடையை வச்சுக்கிட்டு கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை தப்பா சொல்லலை, அது அவருடைய கல்ச்சரை கொண்டு. அதனால எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பயன்படுத்துறாங்க. அதை தவிர்க்கணும்னு சொல்றோம். தவிர்க்கணும், அதுதான் என்னோட வேண்டுகோளும். அதுதான் தவிர்க்கணும், அதை நம்ம தவிர்க்கணும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கும் இல்லை. சரி, ரைட்டு. ஆரம்பத்துக்கு நேரம் வந்துடும். அப்போ முப்பெரும் விழா வந்து சுமாராக தான் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்க? அப்போ நான் ஏங்க சொல்லணும்? ஏன்னா முப்பெரும் விழா சுமாரானதுன்னு யார் சொன்னது? இல்லை, நீங்கள் என்ன, நான் சொல்லவே இல்லை. முப்பெரும் விழா வெற்றிகரமாக அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை சரி பண்ணிட்டாங்க. அவங்க நோக்கம் என்ன? ஆளுங்கட்சியோட நோக்கம் ஒரு மாநாடுனா எப்படி நடத்தணும், பல பேருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வாகனம் எப்படி வரணும் அதையும் காமிச்சிட்டாங்க. ஒரு முக்கியஸ்தர்கள் பேசும்போது எப்படி பேச்சை வந்து கவனிக்கணுன்றதை கவனிச்சிட்டாங்க. கொட்டு மழையிலும் கூட்டம் வந்து கலையாமல் இருந்ததுன்னா அது இங்கே மாதிரி கூட்டம் வந்து கொள்கைக்காக வந்த கூட்டம், ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லைன்றதையும் காமிச்சிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும்? டிசிப்ளினா நடத்துறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு சேரம் உடையில இல்லை அவங்க ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுக்கு காவல்துறை சப்போர்ட், அந்த ஆர்கனைசிங் கரெக்டாக. அது மட்டும் இல்லை சார், அது ஒத்துக்க மாட்டேன் சார். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் திமுக கூட்டங்களையும் சரி, இது அதிமுக கூட்டங்கள் சாப்பாடு தான் அடிச்சுப்பாங்களே தவிர அதிமுக கூட்டங்களையும் டீசெண்டாக தான் நடக்கும். என் விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் ஒன்று நடந்துச்சுங்க, சமீபத்தில் நடந்துச்சு. அவருடைய ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அதுக்காக ஒரு பெரிய மாநாடு ஒன்று போட்டாங்க. அந்த மாநாடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகும் இவர் திருமாவளவன் பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்ச பிறகும் கூட்டம் பின்ட்ராப் சைலண்ட் அப்படியே இருக்குது, கலையில் கிளம்ப மாட்டேங்குது, உட்காந்துருக்கு. இன்னும் பேசுங்க பேசுங்கன்னு கத்துறாங்க. இவர் வேறு வழியில் மைக்கு பிடிச்சி மணி 11 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே தாண்டிடுச்சு. தயவுசெய்து எல்லாரும் கலைஞ்சி போங்க, மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம், நீங்கள்லாம் போங்கன்னு அவர் திரும்பி மைக்கு சொன்ன பிறகு தான் கூட்டம் வந்து கலைஞ்சிது. அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தாங்க. இந்த கூட்டத்தையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதனால் வந்து கூட்டம் நடத்துகிறவர்கள், அதை நிர்வாகம் செய்கிறவர்கள், அதை வந்து அவர்கள் அந்த தலைவனாக லீட் பண்ணுறவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டா அது கரெக்டான கூட்டம். இங்கே யாரும் போஸ்ட் மேலே ஏறல, யாரும் சேர உடைக்கல, யாரும் அரசு சொத்தை வந்து நாசம் பண்ணல. இதெல்லாம் இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, விஜய் கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக் மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா? விஜய் வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லா நேரங்களிலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி மாறினார்னா இந்த கூட்டம் கொஞ்சம் குறையும். ஒன்று. ரெண்டாவது, இவரை பார்த்தவொடனே அவன் கிளம்புறான்ல, அது ஏன் கிளம்புறான்னா அவன் நோக்கம் வந்து அவரை பார்க்கணும், அது மட்டும் தான் அவனுடைய நோக்கம். அவர் பேச்சை கேட்கறதோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம வழி நடக்க போகிறதோ அதெல்லாம் கிடையாது. விஜயை பார்க்கணும், தூரத்தில் வண்டியில் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அந்த ஃபோட்டோவில் இவன் மூஞ்சும் தெரியணும், பின்னாடி விஜய் மூஞ்சும் தெரியுதான்னு பார்ப்பான், ஒரு வேன் தெரியுதான்ட்டு. இப்போ நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சொன்னார், விஜயினுடைய வாகனம் வந்து புல்லட் ப்ரூஃப் ஆகணும், அவருடைய பிரச்சார வாகனம் இப்போ போயிருக்குது. இப்போ அவருடைய அடுத்த கட்ட சனிக்கிழமை ஊர்வலம் ஒன்று இருக்குல்ல, சனிக்கிழமை பிரச்சாரம் ஒன்று, அந்த வீக்கெண்டு பிரச்சாரத்துக்காக ஒரு 2 வண்டி போயிருக்கு. அந்த பஸ்ஸு வெள்ளை கலரில் இன்னொரு வண்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வண்டி புல்லட் ப்ரூஃப் ஆகணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் வந்து தேவையில்லை சார் உங்களுக்கு. சார் நான் பவுன்சரே அந்த பில்டப்ல தான் சார் வீணா போகுது. உங்களுடைய செல்வாக்கை சரித்துக் கொள்வது நீங்கள் செய்கிற இந்த பில்டப் தான். அது எப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு சினிமாக்காரன் வேணா ஒரிஜினலா அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு பொது சேவை செய்ய பவுன்சர்கள் பண்ற அட்ராசிட்டினால் தான் ஒரு தலைவனுக்கு கெட்ட பேர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பவுன்சர்ல விரட்டி விட்டுறணும். நீ பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் ஒரு வைஸ் செக்யூரிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஏன் அப்படி பண்ணுறாரு? அதுதான் இப்போ நம்ம அவர் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் உங்கள் செயல்பாடுகள் உங்களை அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளுது, கொண்டு வந்து நிறுத்திடுது. இல்லை ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறீங்கல்ல. இப்போ நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை பேசுகிற மாதிரி பேசணும், புரிகிற மாதிரி பேசணும். கத்துறதுனாலையோ சத்தம் போடுறதுனாலையோ எதிராளியை நீங்கள் கிண்டல் பண்ணுறது நக்கல் அடிக்கிறதுனாலையோ உங்கள் பேர் தான் டேமேஜ் ஆகுது. உங்கன்னா நீங்கள் இல்லை, விஜய் உங்கன்னா உடனே வந்து நெறியாளரை சொல்ல பேசுகிற விஜய் பேர் தான் டேமேஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணணும். இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஆட்கள் யார் யார் தெரியுமா? இப்போ
ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்றாரு டிடிவி தினகரன் மட்டும். தினகரன் விட்டா போச்சுங்க. எனக்கு தவிர வேற யாரும் எனக்கு வந்து மைண்ட்ல வரல. அவர் ஒண்டி தான் சார். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஏன்ப்பா வேற எதனா கேள்வி இருக்கான்னு கேட்பாரு. சீமான் கூட சில சமயத்தில் எதிர்கேள்வி நீ யாரு என்ன அவரை பத்தி பேசுறதுன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க அந்த மாதிரி கேட்டா. ஆனா இருக்கிற இதுலயே வந்து இப்போ அன்னைக்கு சமீபத்தில் வந்து இவர் கூட ஒரு பேர் சேகர் பாபு கூட பேசுவாங்க, யாரு நீ என்ன எந்த சேனல்லாம் கேட்டாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகளில் கூட அந்த அட்வொகேட்ஸ் நீ யார் எந்த சேனல்லாம் கேட்டாங்க அந்த பிரச்சனை கோசம். ஆனால் டிடிவி தினகரன் யார் கேட்டாலும் இருந்து பதில் சொல்லிட்டு திருப்தியாக வேறு எதுனா கேள்வி இங்கே இருக்குதான்னு கேட்டு போகிற ஒரே அரசியல்வாதி இன்னைக்கு பார்க்குறது யாருன்னா டிடிவி தினகரன் தான். சரி, ஓகே, இந்த ப்ரோக்ராம் முடிச்சுப்போம். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆடியன்ஸும் பார்க்க மாட்டாங்க. ஓகே, நன்றி கோடங்கி, நன்றி நேயர்களே.